தேவனுக்கு மகிமை. அந்தரங்க சீஷன். யோவான் 19ஆம் அதிகாரம் 38 42 முடிய உள்ள வசனங்களில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கதோமு ஆகிய இயேசுவின் அந்தரங்க சீஷர்கள் யூதருடைய முறைமையிலே சிறப்பாக இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவின் அந்தரங்க சீஷன். அந்தரங்கமாக இயேசுவின் போதனைகளை கேட்பதும் அதன்படி வாழ்ந்த வாழ்க்கையும் மற்றும் அனைத்து செயல்பாடுகளும் வெளியரங்கமான ஒரு பலனை இவர்களுக்கு கொடுத்தது. மத்தேயு 6:6 அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருவசனத்தின்படி இவர்கள் இயேசுவோடு கூட உள்ள அந்தரங்கமான வாழ்க்கையினால் இயேசுவை வெளியரங்கமாக அடக்கம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றார்கள். ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய பார்வையிலே தாங்கள் சரியாக வாழ்வது போல காட்டி, தேவனுடைய பார்வையிலே அந்தரங்கத்திலே சரியில்லாத வாழ்க்கை ஒரு வெளியரங்கமான தீர்ப்பை கொண்டு வரும். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் என்று தானியேல் 6:22 எழுதப்பட்டிருக்கிறது. மனித பார்வையிலே இல்லாமல் தேவனுடைய பார்வையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளுக்கும் வெளியரங்கமான பலன் உண்டு. இயேசுவின் அந்தரங்க சீஷர்களாகிய யோசேப்பும் நிக்கோதோமுவும் அந்த பலனை அடைந்து கொண்டார்கள். 2. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான். லூக்கா 23ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு உத்தமன் என்பது உண்மை, ஆனால் அவன் நீதிமான் என்ற இடத்தில் இல்லை. யோபு 40:8 நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று தேவன் யோபோடே பேசுகிறார். எனவே யோபு நீதிமான் அல்ல. யோபு 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே யோபு தன் பார்வைக்கு நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் பார்வையில் நீதிமானாக இல்லை. அதை உணர்ந்த இடத்திலே நான் நீசன், என் கையை கொண்டு வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்ற இடத்திலே யோபின் சிறையிருப்பு நீக்கப்படுகிறது. இங்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு உத்தமனும் நீதிமானும் என்ற இடத்திலே அவர் இருக்கிறார். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிற இடத்திலே அந்த நீதி கிடைக்கிறது. சட்ட ரீதியாக இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பே இந்த நீதியை புதிய ஏற்பாட்டு சபை அடைந்து கொள்ளுகிறது. ரோமர் 10:3-4 வசனங்களிலே அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:9 நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து என்று பவுல் குறிப்பிடுகிறார். எனவே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமாக இருக்கிறான். 3. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். மார்க்கு 15:43 இவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு போதிக்கும் தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டும். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே 120 பேர் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது நித்திய பரலோகத்தை காட்டும். அதை பெற்றுக்கொள்ளவும் நாம் காத்திருக்க வேண்டும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன். மார்க் 15:43 இவன் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:34 தொடர்ச்சியான வசனங்களில் சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து
யூதருக்கு ஆலோசனை சொன்னதாக நாம் காண்கிறோம். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இப்படியே கனப்பொருந்திய ஆலோசனைக்காரனாக இருந்தார். 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசாப்பு சொல்லுகிறார். தேவனுடைய ஆலோசனையை இந்த கனப்பொருந்திய ஆலோசனைக்காரர்கள் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். தேவ ஆலோசனைக்கு எதிரான சொந்த ஆலோசனை, மனித ஆலோசனை, சாத்தானின் ஆலோசனையை நாம் முறியடிக்க வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும் வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 14:12 எழுதப்பட்டிருக்கிறது. இது சொந்த ஆலோசனை. 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மனித ஆலோசனை. 1 நாளாகமம் 21:1 இஸ்ரவேலை எண்ணும்படியாக சாத்தான் தாவீதை ஏவி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது சாத்தானின் ஆலோசனை. எனவே சொந்த ஆலோசனை, மனித ஆலோசனை, சாத்தானின் ஆலோசனையை முறியடித்து தேவ ஆலோசனையிலே நடப்போம். 5வதாக, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். லூக்கா 23:51 இவன் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இப்படிப்பட்ட செய்கைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் அவன் சம்மதியாதவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 50-51 ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அந்தரங்க சீஷனாகி நிக்கோதேமு யூதருடைய செய்கைக்கும் ஆலோசனைக்கும் சம்மதியாதவன். யோவான் 9ஆம் அதிகாரத்திலே குணப்பட்ட பிறவி குருடன் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் எதிர்த்து நின்றான். எனவே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன் என்று நாம் அறியலாம். 6வதாக, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஐஸ்வர்யவான். மத்தேயு 27:57 இவன் ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய செல்வம் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் வேண்டியதா இருக்கிறது என்று சங்கீதம் 16:2-3 எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவானின் பாதாளத்திலே நாம் காண்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஐஸ்வர்யவானாய் இருந்து இயேசுவை அடக்கம் பண்ணினான். 7வதாக, அரிமத்தியா ஊரான். லூக்கா 23:51 இவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியா ஊரான். பெத்லெகேம் யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் மகாராஜா அதில் பிறந்த இடத்திலே அது சிறப்பு பெறுகிறது. ரூத் 4:11 எப்ராத்தா பெத்லெகேம் என்ற ஊர் புகழ், பாக்கியம் என்ற இடத்திலே சிறப்பு பெறுகிறது. இந்த யோசேப்பு உத்தமனாகவும் நீதிமானாகவும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த இடத்திலும் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனாகவும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனாகவும் ஐஸ்வர்யவானாகவும் இருந்த மேன்மைகள் அரிமத்தியா என்ற ஊருக்கு மேன்மையை கொண்டு வருகிறது. எனவே அந்தரங்கமாக வாழ்ந்த இவன் வெளியரங்கமாக பலனை பெற்றுக்கொண்டான். நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை வெளியரங்கமான பலனை நமக்கு தரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.